ஒரு கிராமத்தில் கமலா பாட்டி என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு வயது 80க்கும் மேல். அவரது வீடு ஒரு பெரிய ஆற்றுக்கு அருகில் இருந்தது. அந்த கிராமத்தில் எல்லோரும் பாட்டியை மிகவும் நேசித்தார்கள். ஏனென்றால் அவர் எப்போதும் கலகலப்பாக இருப்பார். யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உடனே செய்வார். ஒரு நாள் இரவு திடீரென்று பயங்கர மழை பெய்தது. விடியற்காலையில் ஆற்றில் தண்ணீர் மட்டம் அபாயகரமாக உயர்ந்ததை கமலா பாட்டி கவனித்தார். கிராமத்தின் பல குடிசைகள் ஆற்றுக்கு மிக அருகில் இருந்தன. அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்ததால் இந்த ஆபத்தை யாரும் அறியவில்லை. பாட்டியின் மனதிற்குள் ஒரே ஒரு எண்ணம்தான் ஓடியது: கிராம மக்களை காப்பாற்ற வேண்டும். அவருக்கு தெரிந்த ஒரே வழி அதிக சத்தம் எழுப்புவதுதான். பாட்டி தன் கையில் இருந்த பெரிய உலோக பாத்திரத்தை எடுத்து அதை கல்லால் ஓங்கி அடித்தார். டொங் டொங் டொங். அந்த சத்தம் தூங்கிக் கொண்டிருந்த கிராம மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக ஒலித்தது. அவர்கள் எழுந்து வெளியே வந்தபோது வெள்ளம் தங்கள் வீடுகளை நெருங்கிக் கொண்டிருப்பதை கண்டனர். உடனடியாக கிராம மக்கள் அனைவரும் பாதுகாப்பான உயரமான இடத்திற்கு ஓடினர். வெள்ளம் வந்து தாக்கியது. ஆனால் ஒரு உயிர் கூட போகவில்லை. கிராம மக்கள் கமலா பாட்டியின் துணிச்சலை பாராட்டினர். பாட்டி, அவசியம் வந்தபோது நான் செய்தேன். நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்க வேண்டும் என்று புன்னகையுடன் கூறினார். அன்றிலிருந்து கமலா பாட்டி துணிவு பாட்டி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார்.